அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு தான். எந்த ஒரு மனிதனுக்கு குரு வீட்டிலோ அல்லது செவ்வாய் வீட்டிலோ ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தால் அவர் யோகத்தை அடைவார். என் குரு வீடும் செவ்வாய் வீடும் வந்து அவ்வளவு உயர்ந்தது தான். குரு வீட்டில் ஒரு கிரகம் இருக்கணும். அது மீனத்தில் இருந்தாலும் சரிதான், தனுசுல இருந்தாலும் சரிதான். ஏன்னா குரு என்று சொல்லக்கூடிய ஒரு முழு சுவர். ஏன்னா அவருடைய தனுர் வீட்டில் என்ன சொல்றான்னா அவர் தான் கிங்கு. அதே சமயத்துல மீன வீட்டுல தனக்கு எதிரியான சுக்கிரனை என்ன சொன்னான்னா உச்சமாக்கி அழகு பார்ப்பவர். எவ்வளவு பாருங்க, தனக்கு தான் ஒரு தேவகுரு அசுரகுருவை அங்க உச்சமாக்கி என்ன சொன்னா அழகு பார்க்கிறார். அப்ப குரு வீட்டில் இந்த பக்கமோ அந்த பக்கமோ ஒரு கிரகம் இருந்தால் அவர் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போயிடும், வளர்ச்சி பாதைக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி செவ்வாய் வீட்டில் கிரகம் இருந்தால் மேசத்திலேயோ அல்லது விருச்சிகத்திலேயோ ஒரு கிரகம் இருந்தது என்று சொன்னால் அது வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகும். இதெல்லாம் உண்மை என்ன? கண்டிப்பா உண்மைதான். அந்த கிரகத்தால் என்ன சொன்னாலும் ஒரு எஃபிஷியன்சி ஆஃப் வீகத்தை அந்த இடத்தில் கிரகம் என்றால் ஒரு எஃபிஷியன்சி ஆயிரும். என்ன காரணம்னா, உங்களுக்கு மேசத்துல சூரியன் உச்சமாயிறார். மேசத்துல சூரியன் உச்சமா, அந்த சூரியன் உச்சமாகிற இடத்துல ஒரு கிரகம் போய் உட்கார்ந்து இருந்ததுன்னா என்ன இருக்கும்? ஒரு பெரிய அதிகாரிகிட்ட என்ன சொல்றான்னா போய் பிஏவா இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய தலைவர்கிட்ட போய் என்ன சொன்னா அவர் வீட்டுல நம்ம வேலை பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தை அங்க உருவாக்கிறோம். இங்கேயே வேலை வாக்குங்க, இந்த ஐயாட்டையா வேலை வாக்குங்க அப்படிம்பாங்க. ஏன்னா மேட்டுக்குடியில் இருந்தால் அந்த மாதிரி என்ன சொன்னா கேள்வி கேட்டு அப்படியா ரைட்டா, அப்ப உங்களுக்கெல்லாம் என்ன சொன்னா லக்கு அப்படிம்பாங்க. அதே விருச்சிகத்துல பாருங்க, விருச்சிகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவன் என்ன சொல்றான்னா யார் அங்க உச்சமாகிறார்? கேது உச்சமாகிறார். ஞானத்தை பெற்று பெரிய யோகத்தை அடைவான். ஞானத்தை பெற்று பெரிய யோகத்தை அடைவான். கேது உச்சமானவர்கள் என்ன சொன்னா யாருமே தோற்று போனதாக சரித்திரம் கிடையாது. கேது ஒரு ஜாதத்தில் உச்சமாயிருச்சுன்னு வைங்க, அவர்கள் வாழ்க்கையில் தோற்று போனதாக சரித்திரமே கிடையாது. கேதுவை மாதிரி கேது ஒரு விஷயத்தில் என்ன சொல்றான்னா, கேது ஒரு விஷயத்தில் என்னது பணம் கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளல். இங்க யாருக்கும் தெரியாது, பணம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வள்ளல். அப்ப அந்த பணம் கொடுக்கக்கூடிய வள்ளல், அதே சமயத்துல குரு ஒரு பணம் கொடுக்கக்கூடிய வள்ளல். குரு பணம் கொடுக்கக்கூடிய வள்ளல். அதே சமயத்தில் என்ன சொல்லலாம்னா சுக்கிரன் ஒரு பணம் கொடுக்கக்கூடிய வள்ளல். ஆமா, அப்ப 4 கிரகங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மரியாதை உண்டு. அப்ப அந்த 4 கிரகங்களில் என்ன சொன்னா குரு, ராகு, கேது, சுக்கிரன், இந்த 4 கிரகங்களும் என்ன சொல்லலாம்னா பணம் கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளல்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இவர்களுடைய தொடர்பு உங்களுடைய 2 குடையவனுக்கோ 11 குடையவர்களுக்கோ ஏற்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்லலாம் ஒரு நல்ல ஆதிபத்தியமுடைய வருமானம் உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் சொல்லலை, பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதற்கடுத்து என்ன சொல்றான்னா இந்த குரு வீட்டில் செவ்வாய் வீட்டில் கிரகம் இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக வளர்ச்சி அடைவார்கள். கண்டிப்பாக நீங்க வளர்ச்சி அடைஞ்சிருப்பீங்க. நீங்க வளர்ச்சி அடைவோம் என்று தெரியும் என்னத்த அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக நீங்க வளர்ச்சி பாதைக்கு போயிருவீங்க. அதுல மாற்றம்லாம் கிடையாது. அதற்கடுத்து இது ஒரு டாபிக்கா போயும். அதுக்கடுத்து இப்போ ஒரு செவ்வாய் என்பது ஒரு அற்புதமான கிரகம். சாதாரணமா நினைச்சிடாதீங்க, செவ்வாயெல்லாம் ஒரு அற்புதமான கிரகம். அந்த செவ்வாயுடைய பார்வையில், செவ்வாய்க்கு 3 பார்வை உண்டு. 3, செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வைகள் உண்டு. இந்த செவ்வாய் பார்க்கின்ற இடத்துல 3 இடத்த பார்ப்பார். 3 இடத்துலயும் என்ன சொன்னான்னு கிரகம் இருந்துட்டா நீங்க தப்பிச்சிட்டீங்க.
3 இடத்துலயும் கிரகம் இருந்து விட்டால் நீங்கள் தப்பித்து விடுவீர்கள். 3 இடத்துலயும் என்ன சொல்றான்னா, 3 இடத்துல 2 இடத்துல கிரகம் இருக்கு அல்லது ஒரு இடத்துல கிரகம் இருக்குது, மற்ற இடத்துல இவர் பார்க்கிற இடத்துல எம்டி கட்டமாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு நாள் ஒரு பொழுதாவது நீங்கள் வாடகை வீட்டில் போய் தங்கி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள். இது சத்தியமான உண்மை, சாதாரண விஷயங்கள், இதெல்லாம் ரகசியம். என்ன காரணம்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அந்த மாதிரி தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு கடைசியில வாடகை வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு அவலத்தை நான் கண்கூடாக பார்த்ததுனால அதை சொல்றேன். அப்ப செவ்வாய் பார்க்கின்ற 3 பார்வையில் ஏதாவது ஒரு கட்டம் எம்டியாக இருந்து அந்த கட்டத்தை அவருடைய பார்வையில் 4வது பார்வையோ 7வது பார்வையோ 8வது பார்வையோ விழுந்து விட்டால் நீங்கள் ஒரு நாள் ஒரு பொழுதாவது வாடகை வீட்டில் வாழ வேண்டிய ஒரு அவல நிலைமையை சந்திக்க வேண்டியது இருக்கும். இதுல சார் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சார் நான் இல்லையே நல்லா இருப்பேன் அப்படிங்க. அதுல குரு பார்த்திருப்பாரு. குரு பார்த்தால் கோடி பிரச்சனைகள் தீரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இல்லையா? அப்ப விதி என்று சொன்னால் விதி விளக்கும் என்று ஒன்று உண்டு. எனக்கே செவ்வாய் பார்க்கின்ற இடம் 4ஆம் இடத்துல கிரகம் இருக்குது. 4ஆம் இடத்துல என்ன சொன்னா கிரகம் இருக்கிறது. 7ஆம் இடத்துல கிரகம் இருக்குது. 8ஆம் இடத்துலயும் கிரகம் இருக்குது. நான் காலம்புறம் என்ன சொன்னா வாடகை வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பயம் எனக்கு இல்லை. இப்படி ஒரு விதி இருக்கின்ற போது இப்படி ஒரு இருக்கலாம். என்ன சொல்றான்னா, இப்ப நமக்கு ஒரு பெரிய வீடு இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய பணி நிமித்தமாக, நம்மளுடைய தொழில் நிமித்தமாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம் இல்லையா? அதாவது தவறு நடந்துதான் ஜெயிலுக்கு போகணும் இல்ல, சும்மானாலும் ஜெயிலு சுத்தி பார்க்க போலாம்ல. நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா, ஏன் ஜெயிலுக்கு போயிட்டு இல்லையா, ஜெயில சுத்தி பார்க்க போக வந்தேன்னு சொல்லலாம்ல. இப்படியும் ஜோதிடம் இருக்கிறது. நம்ம ஒரு பெரிய வீடை கட்டி போட்டிருப்பாங்க, அவன் ஆசையா கட்டியிருப்பாங்க. அவர்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி கர்ம வினை இருக்கும். படக்குன்னு எங்கேயாவது என்ன சொன்னா மாற்றக்கூடிய சொல்ல, இல்லைன்னா என்ன சொல்றான்னா குழந்தைகள் என்ன சொன்னா குழந்தைகளுக்காக, குழந்தைகளை பிள்ளைகள் வளர்ப்பதற்காக அங்க போவாங்க. அங்க வேணா வாடகை வீட்டுல உட்காந்துருப்பான், வாடகை வீட்டுல உட்காந்துருப்பான். அந்த வீட்டுல இவங்க சேர்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை இது உருவாக்கிடும். அதனால் பரிச்சித்து பாருங்கள், எல்லாமே ஜோதிடம் தான். அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா, எப்பயுமே ஆயுள்காரகன் சனி, சனியுடன் குறைந்த திசையுடைய கிரக சேர்க்கை இருந்ததுன்னு வைங்க. ஆயுள்காரகனோடு சுக்கிரன் சேர்ந்துட்டா அவர் 20 வருஷ திசைக்காரர். ஆயுள் குறைஞ்ச திசைக்காரா சனியுடன் சூரியன் சேர்ந்துட்டா 6 வருஷம். அப்ப ஆயுள்காரகனாகிய சனியுடன் குறைந்த திசையுடைய கிரக சேர்க்கை இருந்தால் குறைந்த வயதில் இறப்பு வரும். குறைஞ்ச வயதுல இறப்பு வரும். கவனமா இருக்கணும். அப்ப கவனமாக இல்லாம நம்ம இருந்துருவோம். அப்ப எப்பயுமே உங்களுடைய ஆயுள்காரகனோடு குறைந்த திசை உடையவர் சேர்ந்திருந்தால் என்ன செய்யணும்? ஒரு வருஷத்திற்கு இருக்க திருக்கடையூர் சென்று ஆயுஷ்பமும் பண்ணிக்கணும். நீங்க திருக்கடையூர் வருடம் ஒரு முறை உங்களுடைய பிறந்த மாதத்தின் தமிழ் மாசத்தின் நட்சத்திரத்தன்னைக்கு அங்க போய், மறுநாள் நட்சத்திரம் பிறந்த நாள் வருகிறது, முத நாள் போய் அங்க கோயில்ல பக்கத்துல ரூம் போட்டு தங்கியிருந்து மறுநாள் என்ன சொல்றான்னா தேங்காய் பழம் அனைத்தும் வாங்கி தட்டுடன் போய் அம்பாளுக்கு போய் என்ன சொல்லலான்னா அபிராமி தாய்க்கு என்ன சொல்லலான்னா மாலைகள் போட்டு எல்லாம் செஞ்சு உங்க பேருக்கு நல்லா நீட்டா அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா ஆயுள்காரகனுடன் குறைந்த திசையுடையவன் சேரக்கூடாது. சனி என்பதை பொதுவாக அவங்க சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ஆயுள்காரகனோடு போய் குறைந்த திசையுடையவன் சேர்ந்துட்டான்னா என்ன செய்யறது? நம்ம இப்படி எடுக்கணும்.
ஆயுள்காரன் சனியுடன் குறைந்த ஆயுளுடைய குறைந்த திசை அமைப்புடையவன் சேர்ந்தால் ஆயுள் கம்மின்னு சொல்லியிருக்கான். அது அப்படி கோடிட்டு தான் காட்டுவாங்க. ஆனால் நம்மளுடைய ஆயுள்காரகனோடு எவனும் சேரலைன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. அந்த குறைந்தவன் சேர்ந்து விட்டால் நாம் என்ன சொன்னோம், வருடம் ஒரு முறை நம்முடைய நட்சத்திர பிறந்த நாள் வருகின்ற என்று திருக்கொடையூர் சென்று ஆயுசு ஹோமம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த நட்சத்திர நாளில் தேவிக்கு என்ன சொன்னாலும் என்ன போட்டணும், மாலை போட்டு நீட் பண்ணி தேங்காய் பழம் வாங்கி என்ன சொன்னான்னா அர்ச்சனைக்கு டிக்கெட் எல்லாம் வாங்கிருங்க. வாங்கி என்ன சொன்னா முறையா பண்ணிட்டு வந்தீங்கன்னா கவலைப்படாமல் இருக்கலாம். எப்பயுமே என்ன சொன்னா செவ்வாயும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால், அவர் 26 வயதுக்குள் திருமணம் நடந்தால் அது பிரச்சனைக்குரியதாக வந்துடும், டைவர்ஸ் ஆகும், இல்லைன்னா பிரச்சனை ஆகி போயிடும். என்ன காரணம்? செவ்வாயுடைய திசை 7 வருஷம், சனியுடைய திசை 19 வருஷம். அப்ப 19, 7, 26 இந்த 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னு வைங்க, இவர்களுக்கு என்ன சொல்றான்னா 26 வயதுக்குள் சீக்கிரமாக அல்லது லவ் மேரேஜோ இல்லை கூட்டிட்டு போய் வாக்கப்படுவதற்குண்டான ஆண்களோ பெண்களோ செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். ஆனால் நாம் என்ன செய்யணும், நமக்கு தெரிஞ்சிடணும், செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தாலும் செவ்வாயும் சனியும் எதிர்கேந்திரம் பெற்றிருந்தாலும் 26 வயதிற்கு மேல் 27 திருமணம் பண்ணுங்க, பாதிப்பு வராது. 26க்குள்ள பண்ணிட்டீங்கன்னா என்ன செய்யும், கண்டிப்பாக கல்யாண வாழ்க்கையில் பாதிப்பு தன்மைகளை கொடுத்து விடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. இந்த மாதிரி எல்லாம் கணக்குகள் ஜோதிடத்தில் இருக்கான 100% கணக்குகள் இருக்குது. அதனால என்ன சொல்றான்னா இப்ப ஒரு குறைந்த கால கிரகம் இருக்கு. குறைந்த கால கிரகம் யாரு? சூரியன் தான் 6 வருஷ திசைக்குடையவன். அதுக்கடுத்து கேதுவும் செவ்வாயும் 7 வருஷ திசைக்கு உடையவர்கள். அப்ப குறைந்த கால கிரகம் குறைந்த கால கிரகம் ஆயுள்காரனை பார்த்தால் சிறு வயது மரணம். எப்பயுமே என்ன சொன்னா குறைந்த கால கிரகத்தை இப்ப ஒரு 7 குடையவன் இருக்கான் இல்லையா, 7 குடையவன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை சுக்கிரன் டைரக்டா பார்த்துட்டாருன்னா சீக்கிரம் கல்யாணம் நடந்துடும். ஏன்னா அவர் 20 வருஷ திசைக்கு ஆதிபத்தியம் உடையவர், 20 வருஷ திசைக்கு அப்படியே. அப்ப எப்பயுமே குரு சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவர் தான் இருக்கிறதுலே டாப் லீடிங் மோஸ்ட் ஆஃப் திசைக்கு காரகம். அவர் குறைந்த கால கிரகத்தை இப்ப ஒரு 7 குடையவன், உங்களுக்கு 7 குடையவன் சூரியனாக வந்து விட்டார், 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். இவர்கள்லாம் என்ன சொன்னா குறைந்த கால திசையுடையவர்கள். இவர்களை டைரக்டா 7வது பார்வையா சுக்கிரன் பார்த்துட்டா சீக்கிரம் கல்யாணம் நடந்துடும். இப்படியும் ஒரு விதி இருக்கிறது. எப்பயுமே ஒரு மனிதன் 2 குடையவன் கெட்டு போய் விட்டான் என்று சொன்னால் அவன் வெளிநாடு சென்று வெளி மாநிலத்தில் நம் பாஷையை தவிர வேறு பாஷை பேசுகின்ற இடத்தில் நீங்கள் பிழைப்புக்காக போனீர்கள் என்று சொன்னால் அந்நிய பாஷை பேசும் இடம் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால இதெல்லாம் பரிசித்து பாருங்கள். இது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள நிறைய சின்ன சின்ன விதிகள் தான். இந்த விதிகளை நீங்கள் பரிசித்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.